Hello viewers, welcome to my channel Easy 63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல சம் நம்பர் 13ல செகண்ட் சம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். இப்போது வீடியோவில் இன்டர்செப்ட் மேட் பை கோஆர்டினேட் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இப்போ எப்போவுமே ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமாக இருக்கணும். அப்போ +12 அந்த பக்கமாக கொண்டு போனீங்கன்னா -12ன்னு வந்துடணும். இப்போது ஈக்குவல் டுக்கு அப்புறமா இருக்கிறது கண்டிப்பாக 1 தான் ஆகணும். அப்போது அங்கே என்ன நம்பர் இருக்கோ வித் சைனோட நீங்கள் த்ரூ அவுட் டிவைட் பண்ணணும். இப்போது -12ஆல் எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிங்கன்னா x/-3 வரும். இங்கே ப்ளஸ் y/-4 ஈக்குவல் டு இங்கே 1. இந்த மாதிரி ரைட் சைடில் நம்மளுக்கு 1 வரணும். அப்போ தான் நம்ம ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணி எழுத முடியும். இப்போது இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்செப்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா வந்து x/a + y/b ஈக்குவல் டு 1. ஃபார்முலாவை செகண்ட் ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ் இன்டர்செப்டோட ஆன்சர் வந்து a = -3, y இன்டர்செப்டோட ஆன்சர் வந்து b = -4 அப்படின்னு கிடச்சிரும். இப்போது இந்த மாதிரி இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறது மொத்தமே எக்ஸசைஸில் 2 சம், எக்ஸாம்பிளில் 3 சம், எக்ஸாம்பிளில் 1 சம். ஸோ டோட்டலாகவே 3 சம்மு தான் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் சம். மிஸ் பண்ணிடாமல் படிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.